ஹாய் மணி செல்லா குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2018 வெளியான பேட் சமரிட்டன் அப்படிங்கிற ஒரு கொடூரமான படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அதை லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை ரொம்ப பிடிச்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல அந்த ரெட் கலர் ஹார்ட்டை தெரிவிக்க விட்டுருங்க. கதை சொல்ல நானும், அதை கேட்டு ரசிக்க நீங்களும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல தன்னை ரொம்ப நாளா பார்க்காம இருக்கிற ஹீரோவை ஏண்டா என்ன பார்க்க வரல அப்படின்னு அவன் சட்டையை பிடிச்சி கேட்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயினக்கா அவனோட வீட்டுக்கு போறா. ஆனா ஹீரோவோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவன் ஒரு போட்டோகிராஃபர்ங்கிறதுனால தன்னை பார்க்க வந்த காதலி நம்ம மேல செம்ம காண்டா இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினுக்காக டிஃப்ரெண்டா போட்டோ எடுத்து ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள சமாதானப்படுத்திடுறான். அந்த சீனை அப்படியே கட் பண்ணா எப்படி விறகு உடைக்கணும் அப்படிங்கறத ஹீரோவுக்கு அவங்களோட அப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சின்ன பையனா இருந்தா அதுக்குள்ள நம்ம பையன் இவ்வளவு பெருசாயிட்டானே அப்படின்ட்டு அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிட்டு இருக்கிறத அம்மா ஒரு ஓரமா நின்று ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு பர்த்டே. அதுக்காக தன்னோட அம்மாவுக்கு ஒரு மோதிரத்தை பரிசா கொடுக்குறான். அந்த பரிசை பார்த்து நம்ம ஹீரோவோட அப்பா, நீ பாக்குற சின்ன வேலையை வச்சு இந்த மாதிரி பொருளை தான் பரிசா கொடுக்க முடியும். ஆனா நான் சொல்ற வேலைக்கு மட்டும் நீ போனின்னு வச்சுக்கோயேன், உன்னோட அம்மாவுக்கு நீ வாரம் டைமண்ட் ரிங் வாங்கி தரலான்னு சொல்றாரு. என்னால அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது. இப்ப நான் என்ன வேலையை பார்த்துட்டு இருக்கணும் அதே வேலையை பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போன நம்ம ஹீரோ டெரி அப்படிங்கிற தன்னோட ஃப்ரெண்டை போய் மீட் பண்றான். இந்த ரெண்டு பேரும் சரியான திருட்டு கொட்டுங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நைட் ஆட்டையை போட்ட பொருளை இப்ப ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய திருட்டு கொட்டெல்லாம் கிடையாது. இந்த பொறுக்கி பசங்களோட திருட்டு எந்த லெவல்ல இருக்கும் தெரியுமா? ஓடாத வாட்சி, வீணா போன டிஜிட்டல் கேமரா, அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனப்படாத அந்த போஸ்ட் கார்டில் ஒட்டுவோம் பாருங்க ஒரு ஸ்டாம்ப், அந்த மாதிரி ஐட்டங்களா தான் இந்த பொறுக்கி பசங்க திருடுறானுங்க. இந்த ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஹோட்டல்ல காரை பார்க்கிங் பண்ற ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்ப அந்த ஹோட்டலுக்கு ஒரு கார் வந்ததும் அந்த காரை நான் பார்க் பண்ணிட்டு நம்ம ஹீரோ போகும்போது அவனை பிடிச்சி தள்ளி விட்டு நம்ம டேரி வந்து அந்த காரை எடுத்துக்கிறான். ஆனா அந்த பொறுக்கி பைய அந்த காரை பார்க்கிங்ல பார்க் பண்ணாம அந்த காரோட ஓனர் வீட்டுக்கு அந்த காரை எடுத்துட்டு போய் பார்க் பண்ணிட்டு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன பொருளை எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு இருக்கானுங்க. அந்த ஹோட்டலுக்கு வரக்கூடிய கார்களை அங்க பார்க்கிங்ல பார்க் பண்ணாம அந்த காரோட ஓனர் வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள போனவங்க திரும்ப கீழே வரதுக்குள்ள அந்த காரை மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு வெளியிலே கொண்டு வந்துருவானுங்க. இப்படிதான் ஆட்டையை போட்டுக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை ரெண்டு பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. இப்போ டெரி திருட போன அந்த வீட்டுக்குள்ள ஒரு நாய் ஒண்ணு நிக்கிறத பார்த்துட்டு துண்டை காணும் துணை காணும் அப்படின்ட்டு காட்டுக்குள்ள டார்சன் எப்படி கத்திட்டு போவான் அந்த மாதிரி கத்திக்கிட்டே ஓடி போய் அந்த ஜன்னல் வழியால எகிரி குதிச்சு அந்த நாய்கிட்ட இருந்து தப்பிச்சிடறான். இப்போ அந்த ஹோட்டலுக்கு ஒரு தாறுமாறான கார்ல வந்தவன் நம்ம ஹீரோ கிட்ட சாவியை கொடுத்துட்டு மத்த வீணா போன வண்டியை ஓட்டுற மாதிரி என்னோட வண்டியை ஓட்டாத, இது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை மிரட்டி விட்டுட்டு அவன் ஹோட்டலுக்குள்ள போறான். அந்த காருக்குள்ள ஏறின நம்ம ஹீரோ தம்பி ஜிபிஎஸ் ஆன் பண்ணதும், சரி தம்பி வேலைக்கு புதுசு போல, சோ பார்க்கிங் எங்க இருக்கு அப்படிங்கறத மேப்ல பாத்துக்கிட்டே போவான் போல அப்படின்ட்டு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோ தம்பி ஒரு திருட்டு பையன் இல்லையா. சோ அந்த காருக்குள்ள ஏறினதும் ஜிபிஎஸ் போட்டதுக்கு காரணம் பார்க்கிங் தெரியாம இல்ல, அந்த காரோட ஓனர் வீடு எங்க இருக்கு அப்படிங்கறத தான் இவன் ஜிபிஎஸ்ல போட்டு பாத்துருக்கான். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பார்க்கிங்ல அந்த காரை நிப்பாட்டிட்டு அங்க இருந்து ஒரு ஷட்டரை திறந்துக்கிட்டு இவன் அந்த வீட்டுக்குள்ள போறான். இந்த கார் எப்படியா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கோ அதே மாதிரி அவன் வீடு அதை விட செம்ம பிரம்மாண்டமா இருக்கிறத பார்த்துட்டு, ஆகா இன்னைக்கு நமக்கு ஜாக்பாட் தான், என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடணும் அப்படின்ட்டு அந்த வீட்டோட நாலா பக்கமும் இவன் சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது டேபிள் மேல ஒரு கவர் இருந்ததை பார்த்துட்டு அந்த கவரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது இன்னும் ஆக்டிவேட் பண்ணாத ஒரு கிரெடிட் கார்டு இருக்கிறத பாக்குறான். அப்போ அந்த நேரம் பார்த்து நம்ம டெரி தம்பி இவனுக்கு கால் பண்றான். டே மச்சான், ஆக்டிவேட் பண்ணாத ஒரு கிரெடிட் கார்டு இருக்குடா அப்படின்ட்டு சொன்னதும், அடிச்சதுடா இன்னைக்கு நமக்கு லக்கு, அந்த கிரெடிட் கார்டை டைப் பண்ணி வச்சிருக்க போன் நம்பரை கண்டுபிடிடா அப்படின்னு சொன்னதும் அந்த போனோட ஸ்டாண்ட் மட்டும் இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்டாண்ட்ல இருக்கிற ஒரு பட்டன் அமுக்கினதும் அந்த போனு மேல இருக்க ஒரு ரூம்குள்ள இருந்து கையாமையான்னு கத்த ஆரம்பிக்குது. அந்த போனு மேல இருக்க ஒரு ரூம்ல இருந்து கையாமையான்னு கத்த ஆரம்பிக்குது. அந்த ஸ்டாண்டோட மேல போன நம்ம ஹீரோ அந்த போனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு ரூமா உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படியே அந்த போனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அப்படியே கடகடன்னு ஓடி போய் நீங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அந்த போனை கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோ அந்த கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்றதுக்கான அந்த போன் நம்பருக்கு இவன் கண்டுபிடிச்ச அந்த போன் நம்பர்ல இருந்து கால் பண்ணி அந்த கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ணிடுறான். இப்போ அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு டிராவை திறக்கிறான். அதுல ஒரு கைவிலங்கு இருக்கிறதா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொன்னதும், டே அதெல்லாம் எடுக்காதரா, அதெல்லாம் வச்சிரு, கைரேகை எதுவும் பற்ற போதுரா, கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோயேன் நம்மள அள்ளி கொண்டு போய் வச்சு எரிச்சிருவானுங்க, தயவு செஞ்சு வந்துரு அப்படின்ட்டு சொன்னதும், சரி அந்த ரூம்ல ஒண்ணு இல்ல, இப்போ பக்கத்துல இருக்க வேற ரூமுக்கு போறேன், கொஞ்சம் லைன்ல வெயிட் பண்ற அப்படின்ட்டு அந்த ரூமுக்கு போய் பார்த்ததும், டே மச்சான் இந்த ரூமை பெரிய பூட்டை வச்சு பூட்டி வச்சிருக்கான்டா, இந்த பூட்டை திறக்கவே முடியாது போலயே அப்படின்ட்டு ஹீரோ சொன்னதும், யாருமே திறக்க கூடாதுங்கிற அளவுக்கு இவன் இவ்வளவு பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்கத பார்த்தா கண்டிப்பா அந்த ரூம்குள்ள நம்ம நினைக்கிறத விட பெருசா ஏதோ ஒன்று இருக்கு, சோ கண்டிப்பா நாம அதை எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு இந்த டெரி பொறுக்கி பைய சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ நம்ம ஆல்ரெடி கிரெடிட் கார்டை ஆட்டையை போட்டுட்டோம், அதுவே நமக்கு போதுண்டா, வேற ஏதோ வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றான். ஆனா அந்த டெரி இவனை விடுற மாதிரியே தெரியல. அந்த ரூம்குள்ள இருந்து நமக்கு ஏதாவது பெருசா மாட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நம்ம திருடுறதுக்கு போகவே வேண்டியது இல்ல, லைஃப்ல செட்டில் ஆகி ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம்டா, அப்படி இப்படி அது இதுன்னு பேசி அவன் மனசை கலைச்சி அந்த ரூம்குள்ள போறதுக்கு நம்ம ஹீரோவை ஒத்துக்க வச்சிடறான். இவன் கையில வச்சிருக்க ஸ்பேர் கீ எல்லாம் போட்டு அந்த கதவை திறந்து அவன் உள்ள போயிடும்.
போயிடுறான். இந்த இடம் பாக்குறதுக்கு ஆபீஸ் ரூம் மாதிரி இருக்குது. அதே நேரத்துல இங்க ஒரு சிஸ்டம் கூட அன்லாக்ல இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரிடா அதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு யூஸ் ஆகுற மாதிரி அங்க ஏதாவது இருக்கான்னு பாருன்னு சொல்றான். இவன் அந்த மொத்த டேபிளையும் அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு செக் கிளிப் மட்டும் இருக்கிறதா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். சரி மச்சான், அந்த செக் கிளிப்பை ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்க அப்படின்ட்டு சொன்னதும் இவனும் உடனே போட்டோ எடுக்கிறான். அப்படியே அதை அவன் போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது அவன் ஈரக்கொலையா நடுங்கி போற அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயத்தை பாக்குறான். அவன் போட்டோ எடுக்கும்போது அந்த பிளாஷ் லைட்டோட வெளிச்சத்துல அந்த டெஸ்க்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் இருக்கிறத பார்த்துட்டு டே மச்சான் என்ன எப்படியாவது காப்பாத்தி இங்க ஒரு பேர்கடா அப்படின்ட்டு இவன் கத்திக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்த இவன் லைட் அடிச்சு பாக்குறான். ஆனா இவன் நினைச்ச மாதிரி அங்க இருந்தது ஒன்னும் பேய் கிடையாது. ஒரு அழகான பொண்ணை அடி அடிச்சு தோலை எல்லாம் உரிச்சு கையை காலு வாய் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கட்டி போட்டு வச்சிருக்கான். அந்த பொண்ணோட ஒவ்வொரு லாக்கா அவன் ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது கை காலை கட்டி வச்சிருக்க அந்த சங்கிலியையும் எடுக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த சங்கிலியில ஒரு பூட்டை போட்டு பூட்டி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பூட்டோட சாவிய எப்போதும் அந்த பொறுக்கி பைய தான் வச்சிருப்பான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்றா. கட் பண்ணா அந்த ஹோட்டலுக்குள்ள போன பொறுக்கி பைய அந்த ஹோட்டலை விட்டு வெளில வந்து என்னோட காரை போய் எடுத்துட்டு அப்படின்ட்டு நம்ம டெரி கிட்ட சொன்னதும் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா உங்க காரை கண்டிப்பா நான் எடுத்துட்டு வரேன் சார், ஆனா உங்களுக்கு முன்னாடி வந்த ஒருத்தரோட அந்த காரை எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்க காரை எடுத்து தரேன் அப்படின்ட்டு சொல்றான். இப்ப இந்த பக்கம் அந்த பூட்டை திறக்க சாவி இல்லாததுனால இந்த இரும்பு மனுஷன் அதான் நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் தன்னோட காலால அந்த பூட்டை உதைச்சு உடைக்க ட்ரை பண்றான். இப்போ சரியா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோக்கு அந்த டெரி கால் பண்ணி அந்த ஹோட்டலுக்குள்ள போனவன் திரும்ப வந்துட்டான்டா அப்படின்ட்டு சொன்னதும் இதை பாருமா என்ன மன்னிச்சிரு, நான் இப்ப இந்த இடத்த விட்டு போயாகணும், இந்த லாக்கை ஓபன் பண்றதுக்கு எந்த ஸ்பேருமே என்கிட்ட இல்ல, சோ இப்போதைக்கு நான் இந்த இடத்த விட்டு போறேன், ஆனா கண்டிப்பா உன்னை காப்பாத்துறதுக்கு இங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு அவன் கிளம்ப நினைக்கும் போது சார் ஒரு நிமிஷம் போயிடாதீங்க, என்ன கடத்தி வச்சிருக்க அந்த பொறுக்கி பைய இப்ப வேணா இங்க இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த ரூம்குள்ள இருக்கிற அந்த சிசிடிவி கேமரா வச்சு நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத அடிக்கடி நோட் பண்ணிட்டே இருப்பான். சோ என்னோட வாயை மறுபடியும் கட்டிட்டு அந்த சேரை கரெக்டா நேரா போட்டுட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுங்க, ஆனா தயவு செஞ்சு எனக்கு எப்படியாவது காப்பாத்துங்க சார் அப்படின்ட்டு பொண்ணு இவங்கிட்ட கெஞ்சி கதறிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இதை பாருமா நீ பயப்படாத, கண்டிப்பா உன்னை காப்பாத்த நான் வந்தே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு நம்ம ஹீரோ இப்ப கிளம்புறான். கட் பண்ணா இந்த பக்கம் வெளில வந்து அந்த பொறுக்கி பைய இதுக்கப்புறம் பொறுக்கி பையன் கூப்பிடாம இவனை சைக்கோ பையன் அப்படின்ட்டு சொல்லிக்கலாம். நம்ம கார் இங்க வர வரைக்கும் அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படிங்கறத நாம சிசிடிவில பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போன் ஆன் பண்றான். அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு இவன் வெளில போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு இடத்துல ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை பூட்டி வச்சிருக்க அந்த பூட்டை உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த டூல்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு இருக்கிற ரூமுக்கு இவன் தலை தெறிக்க ஓடி போயிட்டு இருக்கான். இந்த சைக்கோ பைய சிசிடிவி கேமராவை மட்டும் ஆன் பண்ணல, அந்த ரூம்ல இருக்க ஒரு லைட்டையும் அந்த போன்ல இருந்து ஆன் பண்ணி இந்த பொண்ணு என்ன பண்றா ஏது பண்றாங்கறத அங்கிருந்தே நின்று பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஹீரோ அந்த ரூமுக்கு பக்கத்துல போயிடுறான். இவன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போன அந்த லைட்டு இப்போ எரியறத பார்த்துட்டு இப்ப மட்டும் நம்ம உள்ள போனோம் கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு தப்பிச்ச நம்ம ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கான். அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற வருத்தத்துல அழுதுகிட்டே வெளில வந்தவன் அந்த பொண்ணை கட்டி வச்சிருக்க லாக்க உடைக்கிறதுக்காக ஒரு கட்டுற மாதிரி இருக்க ஒரு டூல்ஸ் எடுத்தான் இல்லையா, அதை எடுத்த இடத்துல வைக்காம இவன் தெரியாம காருக்குள்ள கொண்டு வந்துடுறான். இப்போ அந்த டூல்ஸை பார்த்துட்டு அட கடவுளே என்னடா பண்றது அப்படின்ட்டு யோசிக்கும் போது வேற வழி இல்லாம அந்த கார் சீட்டுக்கு கீழே அந்த டூல்ஸ் அப்படியே போட்டுறான். இப்போ அந்த காரை சைக்கோ கிட்ட கொடுத்துட்டு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் வெளில வந்து நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள கட்டி போடப்பட்ட பொண்ணை பத்தி தன்னோட ஃப்ரெண்டு டேரி கிட்ட சொல்றான். எப்படியாவது நான் அந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணும், சோ அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்கா அப்படிங்கறத நான் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்ல போறேன், வேற வழியே இல்ல அப்படின்னு தன்னோட போனை எடுத்து போலீஸ்க்கு கால் பண்றான். டே போனை கட் பண்ற அப்படின்னு சொன்னதும் இவன் போனை கட் பண்ணிடுறான். அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கறத நீ போலீஸ் கிட்ட சொன்ன அடுத்த செகண்ட் அப்படி ஒரு பொண்ணை அந்த வீட்டுல கட்டி போட்டுருக்காங்க அப்படிங்கிறது உனக்கு எப்படிடா தெரியும்னு அந்த போலீஸ்காரன் கேள்வி கேட்கும்போது நான் அந்த வீட்டுக்கு திருட போகும்போது அந்த வீட்டுக்குள்ள அந்த பொண்ணை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க, அதை பார்த்துட்டு வந்து தான் இப்போ உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு உன்னோட நம்பர்ல இருந்து அந்த போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உன்னையும் சேர்த்து தான் அந்த போலீஸ்காரனுங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ என்னடா பண்ண போற அப்படின்ட்டு அவன் கேட்டதும் என் போன்ல இருந்து பண்ணாதடா நான் மாட்டுவேன், இப்போ பாரு ஏன் ராஜதந்திரத்தை அப்படின்ட்டு ஒரு லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்ணி போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறான். ஆனா இன்ஃபார்ம் பண்ணதோட மட்டும் நிறுத்திக்காம இந்த போலீஸ்காரவங்க அந்த வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை காப்பாத்துறாங்களா இல்லையா அப்படிங்கறத நானே நேர்ல போய் பார்க்க போறேன் அப்படின்ட்டு இதுக்கப்புறம் நான் திருடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். கட் பண்ணா இந்த சைக்கோ வீட்டுக்கு போனதும் அந்த பொண்ணு அடிச்சு வச்சிருக்க ரூமை ஓபன் பண்ணிட்டு அங்க இருக்கிற எல்லா பொருளையும் ஒரு மாதிரியா டவுட்டோட பார்த்துட்டு அந்த ரூமை விட்டு வெளில போனதும் தன்னோட போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறான். அதுல இந்த கிரெடிட் கார்டு ஆக்டிவேட் பண்ணாங்க இல்லையா, அதுக்கான ஓடிபி தன்னோட போன்ல இருக்கிறத பார்த்துட்டு இவன் அப்படியே செம்ம ஷாக் ஆயிடுறான். கட் பண்ணா கட்டி போட்டிருந்த அந்த பொண்ணை போலீஸ்காரவங்க காப்பாத்துறாங்களா இல்லையா அப்படிங்கறத பாக்குறதுக்காக அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் இவன் நிக்கும் போது அந்த சைக்கோ பொறுக்கி வீட்டுக்கு 2 போலீஸ்காரவங்க வராங்க. என்ன விஷயமா என் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு போலீஸ் கிட்ட சைக்கோ கேட்க உங்க மனைவிய நீங்க கட்டி போட்டு கொடுமைப்படுத்துறதா எங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு, சோ அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் நாங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், சோ உங்க மனைவியை வர சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த போலீஸ்காரவங்க கேக்குறாங்க. இப்போ இந்த சைக்கோவோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி ஒருத்தவங்க வெளில வராங்க. அந்த லேடியை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னா எவனோ ஒருத்தன் நமக்கு தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கான், சோ நாம போகலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு சாரியை கேட்டு கிளம்புறாங்க. அப்போ ஒரு காருக்குள்ள இருந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ டே உள்ள போய் பார்த்து தொலைங்கடா அப்படின்ட்டு காட்டு கத்திட்டு இருக்கான். இப்போ அந்த சைக்கோட மனைவி
அப்படின்ட்டு ஒருத்தி உள்ள இருந்து வெளில வந்தா இல்லையா, ஆக்சுவலா அந்த லேடி நம்ம சைக்கோவோட மனைவியே கிடையாது. தன்னோட போன் எடுத்து கிரெடிட் கார்டை யாரோ ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க, அப்ப ஏதோ ஒரு ஆபத்து நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தனக்கு மனைவியா நடிக்கிறதுக்கு இவனே ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணிருக்கான். இப்போ நடிக்க வந்த அந்த பொண்ணுக்கு காசை கொடுத்து அனுப்பி வைக்கிறான். அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் அந்த ரோட்ல ஒரு ஆரஞ்சு கலர் கார் கிடக்கிறத பார்த்துட்டு அந்த காருக்கும் இந்த ஏரியாவுக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகல. சோ அந்த காருக்குள்ள யாராவது இருக்காங்களா அப்படிங்கறத பாக்குறதுக்காக அந்த சைக்கோ பையன் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்துட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோ அச்சோ இன்னைக்கு போச்சுரா அப்படின்ட்டு இந்த காரோட சீட்டுக்கு நடுவுல அழகா போய் ஒளிஞ்சுக்கிறான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவன் போயிட்டானா இல்லையா அப்படிங்கறத பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ அப்படியே எந்திரிச்சு பார்க்கும்போது அப்பாடா போயிட்டான்டா நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம டேரி தம்பி அங்க வந்து அவனோட கார் கதவை டமால்னு தட்டினதும் இவன் அப்படியே செம்மையா ஷாக் ஆகி பயந்து போயிடுறான். இப்போ அந்த சைக்கோ வீட்டை விட்டு வெளில போனதை பார்த்துட்டு நாம போய் அந்த பொண்ணை காப்பாத்தலாம் அப்படின்ட்டு இந்த ரெண்டு பேரும் அந்த வீட்டோட சைடுல போகும்போது அங்க ஒரு ஜன்னல் திறந்திருக்குது. அது வழியா உள்ள போன ரெண்டு பேரும் அந்த பொண்ணு இருக்க ரூமை திறந்து பாக்குறாங்க. ஆனா அவன் பார்த்த அந்த பொண்ணு அந்த ரூம்குள்ள இல்லவே இல்ல. அதே நேரத்துல அந்த ரூம் பார்க்க ரொம்ப ரொம்ப டிஃபரெண்ட் ஆகிறத பார்த்துட்டு இவன் அப்படியே செம்மையா ஷாக் ஆயிடுறான். இந்த ஜன்னலோட கதவை திறந்து வச்சதே அந்த சைக்கோ பொறுக்கி பையன் தான். அந்த சைக்கோ பையன் போலீஸ்க்கு கால் பண்ணி, சார் நான் இந்த பக்கமா போயிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு பொறுக்கி பசங்க ஒரு வீட்டோட ஜன்னல் உடைச்சு உள்ள போனானுங்க, அந்த வீட்டோட அட்ரஸ் கொடுத்து நீங்க இப்ப போனீங்கன்னா கண்டிப்பா அவங்களை தொக்கா தூக்கிடலாம்னு சொல்லிட்டு போலீஸ தன்னோட வீட்டுக்கு அவன் அனுப்பி வைக்கிறான். ஆனா நம்ம பசங்க அந்த வீட்டை விட்டு நேக்கா தப்பிச்சிடறானுங்க. அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்குள்ள கட்டி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரிஞ்சு போச்சு. சோ இதுக்கப்புறம் அந்த பொண்ணை நம்ம வீட்டுல வச்சிருக்கிறது சேஃப் அப்படின்ட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பண்ண வீட்டுக்கு இந்த பொண்ணு அப்படியே தொக்கா தூக்கிட்டு போய் நாய்க்குட்டிக்கெல்லாம் கழுத்துல ஒரு காலர் கட்டுவோம் இல்லையா, எக்ஸாக்டா அதே மாதிரி ஒரு காலரை இந்த பொண்ணோட கழுத்துல கட்டி, இந்த காலரை எதுக்காக உனக்கு கழுத்துல போட்டு விட்டுருக்கேன் தெரியுமா, நீ எந்த அளவுக்கு சத்தம் போட்டு கத்துறியோ அந்த அளவுக்கு உன் உடம்புக்குள்ள இந்த காலரு கரண்ட் அனுப்பும். சோ சத்தம் போட்டினா கண்டிப்பா உனக்கு சங்குதான் அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணு அப்படியே சைலண்டா உட்காந்துடுறா. அந்த பொண்ணை ஒரு ஜெயில் மாதிரி இருக்கிற இடத்துல அடைச்சு வைக்கிறான். கட் பண்ணா இந்த பக்கம் அந்த பொண்ணை நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், நாம மாட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த வீட்டுக்குள்ள போனப்ப அந்த பொண்ணை ஒரு போட்டோ எடுத்தா இல்லையா, அந்த போட்டோவை ஒரு போலீஸ்காரங்கிட்ட காமிச்சு, நான் ஒரு வீட்டுக்கு திருட போகும்போது இந்த பொண்ணை பார்த்தேன், அந்த வீட்டுக்கு போய் நீங்க எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்துங்க சார் அப்படின்ட்டு இவன் கத்தி கத்திரி குப்பாடு போறதை கேட்ட அந்த போலீஸ்காரரு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அங்கேயே உட்கார வச்சுட்டு அந்த சைக்கோட வீட்டுக்கு நம்ம போலீஸ்காரர் போறாரு. ஆனா அந்த சைக்கோ வீட்டுல இல்ல அப்படின்னதும் அந்த வீட்டை சுத்தி சுத்தி போலீஸ்கார் வந்துட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்காருக்கு பின்னாடி இந்த சைக்கோ வந்துடுறான். ஆனா நாம நினைச்ச மாதிரி போலீஸா அந்த சைக்கோ எதுவுமே பண்ணல. இந்த வீட்டுல ஏதோ திருட்டு நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், சோ அதை விசாரிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அந்த போலீஸ தன்னோட வீட்டுக்குள்ள அவன் கூட்டிட்டு போறான். அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஒரு டூல்ஸ் நம்ம ஹீரோ எடுத்திருப்பான் இல்லையா, இப்போ அந்த டூல்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல அது இல்லாததை பார்த்துட்டு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்தவங்க திருடவல்ல, அந்த பொண்ணை காப்பாத்த தான் வந்திருக்காங்க அப்படிங்கறத அவன் நல்லா தெரிஞ்சுக்கிறான். அந்த வீட்டுக்குள்ள நாலா பக்கமும் சுத்தி முத்தி பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்குள்ள எதுவும் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சைக்கோ பைய போட்டு கொடுத்த காஃபியை குடிச்சிட்டு அவனுக்கு பாய் பாய் சொல்லிட்டு வெளில வந்த நம்ம போலீஸ் நம்ம ஹீரோ தம்பி கிட்ட ஓடி வந்து, நீ சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்குள்ள எதுவுமே இல்ல, சோ இதுக்கப்புறம் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க இங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோயேன், கண்டதை எடுத்து கண்ணா வேணா அடிச்சு போட்டுருவேன், ஒழுங்கு மரியாதை ஓடிப்போ அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம வீட்டுக்குள்ள வந்தது யார் அப்படிங்கறத சிசிடிவி கேமராவில பாத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் டெரியும் அந்த ஆரஞ்சு கலர் காருக்குள்ள இருந்ததை பாத்திருப்பான். நம்ம ஹீரோ அந்த காரை எடுக்காம தான் அன்னைக்கு போயிருப்பான் இல்லையா, சோ இன்னமும் அந்த காரு அங்கதான் கிடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த சைக்கோ அந்த கார்ல ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கரை பொறுத்துறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட போட்டோவை எடுத்துட்டு போய் அவன் கட்டி போட்டு வச்சிருக்க பொண்ணு கிட்ட காட்டி, அன்னைக்கு உன்னை காப்பாத்த வந்தது இந்த பொறுக்கி பை தானே அப்படின்ட்டு கேக்குறான். போய் சொன்னா அடிப்பானோ அப்படிங்கிற பயத்துல ஆமா அப்படின்ட்டு இவ்வளவு ஒத்துக்கிறா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக FBI ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோட கார்ல அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை பொறுத்துறான் இல்லையா, அதை வச்சு ஹீரோட வீட்டுக்கு வந்தவன் நம்ம ஹீரோவை சுட்டு தள்ளுறதுக்காக ஒரு துப்பாக்கியை எடுக்கிறான். ஆனா ஹீரோவை போட்டு தள்ளாம அவனோட கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான டீடைல்ஸ் எல்லாம் திருடிக்கிட்டு அந்த ரூம்ல இருந்த ஒரு கேமராவை எடுத்து பார்க்கும்போது ஏகப்பட்ட பிரைவேசி போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு அதையும் கையோட அவன் எடுத்துட்டு போயிடறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வேலை பார்க்குற அந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு திருட்டு பை அப்படிங்கறத போட்டு கொடுத்துறான். இப்போ நம்ம டெரி தம்பி வேலைக்காக அந்த ஹோட்டலுக்கு போகும்போது இவனுங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பார்க்கிங் வேலையை இப்போ வேற ரெண்டு பசங்க பாக்குறத பார்த்துட்டு கடுப்பாகி அந்த ரெண்டு பசங்க கிட்டையும் சண்டை போட்டு கண்ணா பின்னான்னு அடி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ கட் பண்ணா இந்த பொண்ணு தன்னோட காலரை அவுத்து வச்சுட்டு அவங்க கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்கும்போது நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு அந்த பொண்ணு கிட்ட இந்த சைக்கோ சொன்னதும் இந்த பொண்ணு சாப்பிடறதை நிறுத்திட்டு மறுபடியும் அந்த காலரை எடுத்து தன்னோட கழுத்துல மாட்டிக்கிட்டு மறுபடியும் அந்த ஜெயிலுக்குள்ளேயே போய் உட்காந்துடுறா. இப்போ இந்த சைக்கோ பொறுக்கி பைய நம்ம ஹீரோட கம்ப்யூட்டர்ல இருந்து ஏகப்பட்ட செக்யூரிட்டி பாஸ்வேர்ட் எல்லாம் திருடான் இல்லையா, அந்த பாஸ்வேர்டை வச்சு அவனோட Facebook ஐடியை ஓபன் பண்ணி கமிட்டடுங்கிற ஸ்டேட்டஸை அவன் சிங்கிள்னு மாத்தி வச்சுட்டு நான் உன்னை பிரேக்கப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டையும் போட்டு விட்டுறான். இப்போ நம்ம ஹீரோயினக்கா கிளாஸ்ல இருக்கும்போது அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அந்த மெசேஜை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினக்காவை அவன் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ஒருத்தனுக்கு மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு SMS வருது. அந்த மெசேஜை பார்த்த எல்லாரும் நம்ம ஹீரோயினக்காவை குறுகுறுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குதுடா இங்க, எல்லாரும் போனை பாக்குறானுங்க, அதுக்கப்புறம் ஏன் எல்லாரும் என்ன பாக்குறானுங்க, அப்படி இந்த போன்ல என்னடா இருக்கு அப்படின்ட்டு அவ போனை எடுத்து பாக்குறா. இந்த பொண்ணோட பிரைவசியான ஒரு போட்டோ ஒண்ணு நம்ம ஹீரோ தம்பியோட Facebook ஐடியில இருந்து போஸ்ட் ஆயிருக்கிறத பார்த்துட்டு மனசு உடைஞ்சு போன நம்ம ஹீரோயினக்கா அந்த இடத்த விட்டு வெளில
வந்துடுறா. இப்போ வேலை பார்க்க போன இடத்துல மூக்குல அடிபட்டு வந்த நம்ம டெரி இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஐஸ் கட்டி எடுத்து கொடுத்து இந்தடா மூக்குல வச்சுக்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அங்க நடந்த சண்டையை பத்தி டெரி வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கா ஹீரோவுக்கு கால் பண்ணி, அட செத்தப்பையில நாரப்பையில வீணா போனா பொறுக்கிய நாய, நீ மட்டும் என் கண்ணில் பட்ட உன்னை அப்படியே அள்ளி வச்சு எரிச்சு விடுவோம்டான்ட்டு இவ கண்ணா முன்னாடி திட்டு போனை கட் பண்றா. டே மச்சான், யாருக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், சோ நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன், நீ இங்கவே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் தனியா கிளம்புறான். ஹீரோயினை பாக்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு போனா அவ எப்படி திட்டினாலோ அச்சு அசல் அதே மாதிரி அவளோட ஃப்ரெண்டு கதவு திறந்து நம்மால கண்ணா அப்படின்னு கதற கதற திட்டிவிட்டு வெளில போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்ட்டு அவனை துரத்தி விட்டுறா. ரொம்ப ரொம்ப வருத்தத்தோட இவன் அந்த வீட்டை விட்டு வெளில வந்து பார்த்தா இவனோட கார் கண்ணாடிய யாரோ அடிச்சு சல்லி சல்லியா நொறுக்கி போட்டுருக்கானுங்க. அது அப்படியே அவன் திருக்க பொறுக்குன்னு பார்த்துட்டு இருக்கும் போது செம்ம வேகத்துல வந்த ஒரு கார் ஒண்ணு இவனை இடிக்க வருது. ஒரு நூலில நம்ம ஹீரோ தம்பி மிஸ் ஆயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவுக்கு அந்த சைக்கோ கால் பண்ணி, நீ இன்னும் ஏன் ஜெயிலுக்கு போகாம இருக்குன்னு தெரியுமா அப்படின்ட்டு கேக்குறான். இவனும் ரொம்ப ரொம்ப பதட்டத்தோட ஏன் அப்படின்ட்டு கேக்குறான். ஏன்னா நீ இப்பவே என் ஜெயிலுக்குள்ள தாண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, நான் உனக்கு அப்பவே சொன்னேன் அவன் ஒரு மோசமான பையன் அப்படின்ட்டு, இப்பயாவது உனக்கு அவனை பத்தி தெரிஞ்சதே, இதுக்கப்புறம் நீ அவனை பிரேக்கப் பண்ணிட்டு ஜாலியா இருக்க பழகு அப்படின்ட்டு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோனுக்கா அவ சொன்னதுக்கு ஒத்துக்கல. அவன் தப்பு செஞ்சானா இல்லையா அப்படிங்கறத அவன் கண்ணை பார்த்தாலே நான் சொல்லிடுவேன், அதனால நான் போய் இப்ப அவனை மீட் பண்ணிட்டு வரேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவ தனியா கிளம்பி போறா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கா தன்னோட போனை அங்கேயே விட்டு போயிடுறா. அந்த போன் எடுத்துக்கிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு இந்த பொண்ணு பின்னாடியே ஓடிட்டு இருக்க அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு போய் பார்த்தா தன்னோட அப்பா வீட்டுல இருக்கிறத பார்த்துட்டு, ஏன்பா நீ வேலைக்கு போல அப்படின்ட்டு கேக்குறான். இல்லப்பா நான் வேலைக்கு தான் போயிருந்தேன், நான் எந்த தப்புமே பண்ணலப்பா, ஆனா நான் எதையோ திருடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இதை ஷாக்கோட அப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது பின்னாடியே அவங்க அம்மா வரதை பார்த்துட்டு, வேலைக்கு போயிட்டு ஏமா பாதிலே வந்துட்டு அப்படின்ட்டு கேக்குறான். எந்த வித ரீசனுமே சொல்லாம என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஒன்னும் புரியாம அப்படியே தலையை பிடிச்சி பிச்சுக்காத குறையா நின்றுட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோயினக்கா நடந்து போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அந்த சைக்கோ பொறுக்கி போயிருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோயினக்காவை பிடிச்சி அடின்னு அடிச்சு அப்படியே ஏர்ல தூக்கி வீசிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். ஆனா இப்ப கூட நம்ம ஹீரோ தம்பி அந்த பொண்ணை எப்படியாவது நம்ம காப்பாத்தணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த செக்லிப்பை இவன் போட்டோ எடுத்தான் இல்லையா, அந்த போட்டோவை இவன் உத்து கடந்து பார்த்துட்டு இருக்கும்போது அதுல சாண்டி அப்படிங்கிற ஒரு ஊரோட பேர் இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஊர்ல தான் இந்த சைக்கோ இருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஊரை தேடி நம்ம ஹீரோ இப்ப கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்போ சைலண்டா நின்னுட்டு இருந்த அந்த சைக்கோ பொறுக்கி பையன் என்ன நினைச்சானே தெரியல, திடீர்னு ஒரு சாட்டை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஒன்னு அடிச்சு கொல்ல போறாண்டி அப்படின்ட்டு அந்த பொண்ணை அடிக்கிறதுக்கு வேகன்னு ஓடுறான். அப்ப இந்த பொண்ணு அவனை பயப்படாம அப்படியே நேருக்கு நேரா பாத்துக்கிட்டு இருந்து அங்க கீழே ஒரு ஸ்பூன் கிடக்கு அப்படிங்கிற மாதிரி இவ கையை நீட்டி காட்டுறா. இந்த சைக்கோ அந்த ஸ்பூன் எடுத்து கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஒருவேளை இதுக்கு பேர் தான் சைக்கோவோ, ஒருவேளை அப்படி இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. இந்த பொண்ணை கண்டுபிடிக்க சொல்லி நம்ம ஹீரோ தம்பி FBI-ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு இல்லையா, அந்த போட்டோவை வச்சு அந்த பொண்ணு யாரு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறாங்க. கட் பண்ணா இந்த சைக்கோ ஒரு கனவு கொண்டு எதிர்த்து துப்பாக்கி எடுத்து அந்த பொண்ணோட தலைமையில குறி வச்சு நின்னு சம்பந்தமே இல்லாம எதையோ பத்தி பேசிட்டு நான் சொல்றதெல்லாம் சரிதானே அப்படின்ட்டு கேக்குறான். ஒருவேளை தப்புன்னு சொன்னா நம்மள கொன்றுவானோ அப்படிங்கிற பயத்துல ஆமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்ட்டு அவளும் தலையாட்டுறா. நம்ம ஹீரோயினுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. அதை கேட்டு பதில் அடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ தம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறான். என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு தான் ஒரு திருட்டு பை அப்படிங்கறதையும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுறான். இவளுக்கு வாயில் அடிபட்டுக்கிறதுனால பேச முடியல. சோ ஒரு நோட் படம் எடுத்து ரொம்ப நேரமா எதையும் எழுதிட்டு இருக்கா. சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணாத, நம்ம இதுக்கப்புறம் ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்ட்டு இவ எழுதிருப்பான்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி இந்த பொண்ணு எழுதி காட்டாம வெளில போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்ட்டு எழுதி காட்டினதும் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில வந்ததும் தன்னோட லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வேலை போயிடுச்சு. காதலியும் அடிபட்டு குத்துயிரும் கொலையுருமா கிடக்குறா. அப்படின்னா அடுத்த கட்ட ஆப்பு நம்ம டெரிக்கு தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு கால் பண்ணி, டே மச்சா எங்கே வெளில போயிடாத, அந்த சைக்கோ அடுத்து உன்னதான் தேடி வர போறான் அப்படின்ட்டு எனக்கு தோணுதுரா, சோ கேர்ஃபுல்லா இருறா அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட பொருளை நம்ம டெரி கையில எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால அந்த போனை காதுல வைக்காம லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு கேட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அப்படிங்கிறது அவனுக்கு சுத்தமா தெரியல. அந்த போனை கையில வச்சுக்கிட்டு டெரி அமுக்கு நம்பிக்கிட்டு இருக்கும்போது தெரியாதனமா ஒரு வீடியோ கால் வரத பார்த்துட்டு, டே மச்சான் எதுக்குடா வீடியோ கால் பண்ற, வண்டி ஓட்டுறதுனால என்னால வீடியோ கால்லாம் பேச முடியாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைக்கோ பொறுக்கி பையன் நம்ம டெரியோட வீட்டுக்கு வந்து டெரியை அடிச்சு தும்சம் பண்ணி அவன் தலையில துப்பாக்கி வச்சு சுட்டு கொலை பண்ணிடுறான். டெரியோட போன்ல ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு குப்பரை கடந்த போன் எடுத்து பார்க்கும்போது அதுல வீடியோ கால் இருக்கிறத பார்த்துட்டு இவன் அப்படியே செம்மையா ஷாக் ஆயிடுறான். இப்போ டெரிக்கோட போன்ல இவன் ஃபேஸ் இருக்கிறத நம்ம ஹீரோ அவன் போன்ல அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்துறான். எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணிட்டு கடைசியில இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு அந்த போனை கீழே போட்டுட்டு சைக்கோ அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்போ அந்த சைக்கோ பொறுக்கி பையன் டெரியை கொலை பண்ணிட்டான் அப்படிங்கறத போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னதும் ஒட்டுமொத்த போலீஸும் அங்க வந்துடுறாங்க. இதுக்கப்புறமும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த சைக்கோட வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோ போகும்போது சாண்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போறதுக்கான மேப் இருக்கிறத பார்த்துட்டு அதை போட்டோ எடுத்துக்கிட்டு இவன் வெளில வரான். அப்போ அங்க இருக்கிற ஒட்டுமொத்த லைட்ஸ் மட்டும் ஆன் ஆகுறது இல்லாம அந்த சைக்கோ செட் பண்ணி வச்சிருந்த ஒரு டைம் பாமும் ஆன் ஆகுது. ஆனா அந்த டைம் பாம் வெடிக்கிறதுக்குள்ள துண்டகானும் துணியகானும் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு நம்ம ஹீரோ வெளில வந்துடுறான். இப்போ அந்த சைக்கோட ஃபேஸை நம்ம ஹீரோ ஸ்கிரீன்ஷாட் போட்டான் இல்லையா, அந்த போட்டோவை அவன்
FBI-க்கு அனுப்பி வைக்கிறான். அந்த போட்டோவை வச்சு அவன் எங்க போயிட்டு இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அப்படியே அவனை தொக்கா தூக்குறதுக்காக இவங்க எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ சாண்டி அப்படிங்கிற இடத்துக்கு போன நம்ம சைக்கோ பைய எந்நேரமும் பனி பொழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பங்களாக்கு நடுவுல போனவன் ஒரு பெரிய குழியை வெட்டி போட்டு அந்த குழிக்குள்ள மேல கிடக்கிற ஐஸ் கட்டி எல்லாம் எடுத்து அந்த குழிக்குள்ள போட்டுட்டு இருக்கான். இந்த சைக்கோ இருக்கிற இடத்த ஜிபிஎஸ்ல ட்ராக் பண்ணி நம்ம ஹீரோவும் அங்க வந்துடுறான். இப்போ இந்த சைக்கோவை தேடி வர அந்த போலீஸ் அதிகாரிங்க இவன் எப்படி சைக்கோவா மாறான் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைக்கோ சின்ன வயசுல ஒரு குதிரையை வளர்த்துருக்கான். அந்த குதிரை இவன் சொன்னதை சுத்தமா கேட்கல போல. சோ அந்த குதிரை மேல கோவப்பட்ட இவன் அதை கொடூரமா கொலை பண்ணிருக்கான். அந்த குதிரையை ட்ரெயின் பண்றதுக்காக ஒருத்தர் இருந்திருக்காரு. இவன் குதிரையை கொண்டதை அவர் தன்னோட அப்பா கிட்ட சொல்லிடுவாரு அப்படிங்கிற பயத்துல அந்த மனுஷனையும் இந்த பொறுக்கி பைய கொலை பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் இவனுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் ஏகப்பட்ட குதிரையை கொண்டு இருக்கான். அப்படியே குதிரையை கொன்னு போர் அடிச்சதுக்கு அப்புறம் குதிரைக்கு பதிலா நிறைய பொண்ணுங்களை தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணிருக்கான். இப்ப கட் பண்ணா அந்த இடத்த கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஜன்னல் வழியால போனை வச்சு போட்டோ எடுத்து பாக்குறான். உள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு. அப்போ அந்த வீட்டுக்குள்ள இந்த பொண்ணு இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை சத்தம் போடாம அப்படியே கூப்பிட்டு நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி உன்னை காப்பாத்துறதுக்காக வந்துட்டேன், நீ பயப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு பின்னாடி அந்த சைக்கோ வரத்தை பார்த்துட்டு டேய் பின்னாடி பாடுறா அந்த சைக்கோ வரா அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ திரும்பறதுக்கு முன்னாடி ஒரு சவுளை எடுத்து நம்ம ஹீரோட செவ்வுல மேலே வச்சிடறான். ஹீரோ மயக்கம் போட்டு அப்படியே கிடக்கும் போது அவன் ஒரு குழியை நோண்டி வச்சான் இல்லையா, அந்த குழிக்குள்ள இந்த பொண்ணை போட்டு அடிக்கிறதுக்காக தரன பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது மயக்கத்திலிருந்து கண்ண முடிச்ச நம்ம ஹீரோ என்ன வேணா பண்ணிக்கோடா, அந்த பொண்ணை விட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். உங்க ரெண்டு பேரையுமே நான் கொல்லதான் போறேன், சோ அவசரப்படாம ஒருத்தரா செத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு பின்னாடி நிக்கிற அந்த பொண்ணை குறிப்பாக்காம சுட்டுறான். துப்பாக்கி சூடுவாங்க அதே இடத்துல அந்த பொண்ணு டமால்னு விழுந்துடுறா. இப்போ இந்த சைக்கோவை தேடி வந்த அந்த FBI அதிகாரி எல்லாமே அங்க வந்துடுறாங்க. ஆனா இந்த சைக்கோவை அரெஸ்ட் பண்றதுக்கான வாரண்ட் என்ன அவங்களுக்கு கிடைக்கல. சோ அந்த வாரண்ட் வர வரைக்கும் நம்ம இங்க தான் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஒட்டுமொத்த பேரும் அதே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு செத்துட்டாளா இல்லையா அப்படிங்கறத அவளுக்கு பக்கத்துல போய் நின்று பார்த்துட்டு டேய் தம்பி அவ செத்து போயிட்டாடா, அடுத்ததா நீ தாண்டா சாக போற அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்த பத்தியா, அதை வச்சு கண்டிப்பா இந்த FBI என்ன கண்டுபிடிச்சிரும்னு நினைச்சேன்டா. ஆனா நல்ல வேலையா ஒரு பொறுக்கி பசங்க கூட என்ன தேடி வரல. ஆனா கண்டிப்பா இந்த இடத்துக்கு FBI வரும், அப்படி வந்தாலும் யாரும் என்ன அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதிலா உன்னதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கொண்டது நீ தான் அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். சோ ஆப்பு உனக்கு தான் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது துப்பாக்கி சூடு வாங்கி அந்த குழிக்குள்ள விழுந்த பொண்ணை காட்டுறாங்க. இந்த சைக்கோ பைய சுட்ட புல்லட் அந்த பொண்ணோட காதல் அடிபட்டு இருந்திருக்கு. அதனால அந்த பொண்ணு இது வரைக்கும் சாகவே இல்லை. உயிர் பழைச்ச அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு மேல வரணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய மண்ணுல காலை வச்சு அப்படியே கொஞ்சமா மேல வர ட்ரை பண்றா. ஆனா அந்த மண்ணெல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால அந்த மண்ணை உடைச்சுக்கிட்டு இந்த பொண்ணு அப்படியே கீழே விழுந்துடுறா. அப்போ இந்த பொண்ணை எப்படி அந்த குழிகளை போட்டு கொலை பண்ண பார்த்தானோ அதே மாதிரி ஏகப்பட்ட பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து அந்த குழியில போட்டு கொண்டு இருக்கிறான். அந்த செத்து போன பொண்ணுங்களோட உடம்பெல்லாம் அங்க இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போன இந்த பொண்ணு மறுபடியும் அந்த இடத்த விட்டு கொஞ்சமா மேலே ஏறி வரா. அந்த குழியை விட்டு அந்த பொண்ணு மேல வரத பார்த்துட்டு அப்பாடா அந்த பொண்ணு இன்னும் சாகல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இவன் அப்படியே சத்தம் போட்டு சிரிக்கிறான். இல்ல வீணா போன விளங்காத போயிலே எதுக்காக இப்படி சிரிக்கிற அப்படின்ட்டு அந்த சைக்கோ கேட்டுட்டு இருக்கும்போது அந்த குழியை விட்டு மேல வந்த பொண்ணு இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு அப்படியே தலை தெறிக்க ஓடி போறா. நம்மள காப்பாத்தினக்கிறவ நம்மள காப்பாத்தணும் இல்லையா, சோ ஓடி போன அந்த பொண்ணு ஒரு கட்டையை எடுத்துட்டு வந்து அந்த சைக்கோட தலைமையிலே ஒண்ணு வைக்கிறா. அந்த சைக்கோ தொப்புனா அதே இடத்துல விழுந்ததும் அவனுக்கு இந்த அடியெல்லாம் பத்தாது அப்படின்ட்டு அந்த கட்டையை வாங்கி அவனை அடிக்கிறதுக்காக இவன் கட்டையை வாங்கும் போது அந்த சைக்கோ பைய துப்பாக்கியால் சுட்டு அந்த கட்டையை தெறிக்க விட்டுறான். இப்போ அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சு துண்டை காணும் துணியை காணும் ஓடிட்டு இருக்கும்போது வழியில ஒரு பெரிய கோடாரி ஒண்ணு இருக்கிறத பார்த்துட்டு இன்னைக்கு அவனை ஒரே போடா போட்டு கொலை பண்றான் அப்படின்ட்டு அந்த கோடாரியை பிடிச்சு புடுங்குறான். ஆனா அந்த கோடாரியோட களி இருக்கும் பாத்தீங்களா, அது மட்டும் தனியா கையோட வந்துருது. அந்த பொண்ணு நிக்கிறத மட்டும் பார்த்துட்டு அவளை கொலை பண்றதுக்காக அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கும்போது அவன் மரத்துக்கு பின்னாடி இருக்கிற நம்ம ஹீரோவை பார்க்கவே இல்லை போல. இப்போ ஒளிஞ்சிருந்த நம்ம ஹீரோ அந்த கட்டையாலேயே அந்த சைக்கோட மண்டையில அட்டின்னு அடிச்சு அப்படியே தெறிக்க விட்டு அவன் ரத்தத்தை நாலா பக்கமும் செதற விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போறாங்க. ஒரு வழியா அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சு வெளில வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊர் போலீஸ் எப்படி லேட்டா வருமோ அதே மாதிரி அந்த ஊர் போலீஸும் லேட்டா வருது. இப்போ இந்த எல்லா போலீஸும் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா இந்த பொண்ணை எப்படி அவன் கட்டி போட்டு வச்சிருந்தானோ எக்ஸாக்டா அதே மாதிரி அந்த பொறுக்கி சைக்கோவையும் இவங்க ரெண்டு பேரும் கட்டி போட்டுருக்காங்க. இந்த சீனோட இந்த படத்தையும் முடிச்சிருக்காங்க. இதே மாதிரி வேற ஒரு தாறு மரண வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Until then bye, நான் உங்கள் வாய்ஸ் அப்படி